உங்கள் ஜா லைன் வீக்காக இருக்கா, இல்லை ஒன் சைடு மட்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கா? இது ஜெனட்டிக்ஸ்னால கிடையாது, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸ்னால. இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூவிங். நீங்கள் சாஃப்டான ஃபுட் மட்டும் தான் சூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜா லைன் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஒன் சைடு மட்டும் சூ பண்ணிங்கன்னா அந்த சைடு மட்டும்தான் ஜா லைன் டெவலப்மெண்ட் இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹார்டான ஃபுட்ஸ் நல்லா சூ பண்ணுங்கள். ரெட் மீட், சிக்கன் பிரெஸ்ட், கேரட். அதுக்கப்புறம் ஈவனாக ரெண்டு சைடுமே சூ பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன். நீங்கள் எப்பயுமே ஒரே சைடு ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடு மட்டும் ப்ரெஷர் இருக்கும், ஆப்போசிட் சைடு மட்டும் க்ரோத் இருக்கும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா ஸ்ட்ரெயிட் பேக்கில் படுக்கிறது, இல்லாட்டி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டையும் ஆல்டர்னேட் பண்ணி தூங்குறது. தேர்டு பார்த்தீங்கன்னா மவுத் ப்ரீதிங். இப்போது நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கே தெரியாமல் மவுத் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நம்ம எப்பயுமே நோஸில் தான் ப்ரீத் பண்ணணும். இப்போது மவுத் ப்ரீத்திங் எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ் மியூவிங். உங்கள் நாக்கு எடுத்து உங்கள் வாயோட ரூஃபில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அந்த பொசிஷனில் தான் எப்பயுமே அது இருக்கணும். அண்ட் ப்ரீத் ஷுட் ஒன்லி ஹேப்பன் த்ரூ நோஸ். இதை விட்டுட்டு ஆன்லைனில் பார்த்து ஜா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், ஜா லைன் டெவலப்மெண்ட் செம்மையாக இருக்கும்.